வணக்கம் மக்களே. ஐபிஎல் 2025 பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியா லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. முதல்ல மழை குறுக்க வந்துச்சு. ஒன்று ரெண்டு மேட்ச் பாதியில நிப்பாட்டுற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இஷ்யூ அதுன்னு சொல்லி ஐபிஎல்லே நின்றோன்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேலையா அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் ஆகாம அதையும் ரிசால்வ் பண்ணி இப்போ ரிசீவ் ஆகி சூப்பர் நடந்து முடிஞ்சிருக்கு. நாங்களும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் திருப்பி வந்திருக்கோம் ஒன்று சேர்ந்து. ஒரு மாதிரி நின்னப்ப எவ்வளவு சேடா ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சோ அப்படியே இப்போ ஒரு கம்பேக் அப்புறம் எல்லா டீமும் பிடிச்ச மாதிரி ஆடினானுங்க. அது மாதிரி நம்ம டிராஃபி அடிக்காத டீம்ஸ் தான் டாப்ல வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி டாப் டூல டிராஃபியே அடிக்காத ரெண்டு டீம் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சந்தோஷம் தான். அது பக்கத்துல இருக்கான் பாரு கருப்பு டிஷர்ட், அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருக்குமாப்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே ஆர்சிபி டாப்ல வரும்ட்டு. நம்ம ஆர்சிபி அவன் பஞ்சாபும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். அவன் தான் ஆமா, சேடா உட்காந்துருக்கான். அவன் டேபிள மாத்தி பார்த்துட்டான் போல. ஏண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, என்ன எதுக்கு இழுத்து போட்டு அடிக்கிறீங்க? நாங்க தான் அப்பவே கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டோமே. இந்த மாதிரி டி ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்து உட்காந்துருங்க. இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நீ தானே மாட்டியிருக்க. நீ ஏதாவது ஒண்ணு கேட்கணும்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நடுவுல இந்த கேப் கிடைச்சது வந்து எனக்கு குஷியா தான் இருந்துச்சு. நல்ல வேளை இந்த சண்டையில நம்மள மறந்துட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். அப்பயும் மறக்காம இழுத்து போட்டு அடிக்கிறீங்க. அடிச்சுக்குவாங்களா? ஆனா பரவாயில்ல, சரிம்மா, போறதுக்கு முன்னாடி ஒரு நல்லது பண்ணிட்டு போயிருக்கீங்க, ஜிடிஏ தோக்கடிச்சு. அது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்த அதானே. சீசனுக்கு ஒரு ஸ்டார்ட் வேற மாதிரி இருக்க போகுது பாத்துக்க. அதான் அதான் அது அதெல்லாம் பேசுறது இப்ப அவசரப்பட்டு பேசி திருப்பி ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஆடுறதுக்குள்ள பேசிக்கிறேன்டா, சீசன் வந்தா பேச முடியாது. 5 கப்பு ஸ்டாரு டிஷர்ட்டை பாத்தியான்னு பேசிட்டு இருந்தான், எப்படி ஆயிட்டான் பாரு. மற்ற எந்த சீசன்லயுமே இல்லாத மாதிரி இந்த சீசன்ல 63வது மேட்ச் கிட்டேயே டாப் 4 டிசைட் ஆயிட்டாங்க. அதுதான் இந்த வாட்டி நான் புதுசா பாக்குறேன். ஏன்னா எப்பயும் கடைசி ஒரு 3 4 மேட்சஸ் வரைக்கும் டாப் 4 டிசைட் ஆகாம ம். இருக்கும். எவனாவது ஒருத்தர் இன்னொருத்தனை வெளியே இழுத்துட்டு போவான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ரெண்டு செக்மெண்டா பிரிஞ்சிருச்சு முதல்லயே. இவனுங்க தான் டாப் 4, இவனுங்க எல்லாம் எலிமினேட்டட்னு சொல்லி 10 மேட்சுக்கு முன்னாடியே இதாயிருச்சு. ஆனாலும் இந்த டாப் 4 ரேஸ் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. 1 2 மாறுறது, 3 4 மாறுறது, இந்த மாதிரி ஒரு வழியா இப்போ டாப் 2 சீல் பண்ணிட்டானுங்க பஞ்சாபும் ஆர்சிபியும். அதுவும் இந்த கடைசி மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு இப்போ இதுலயே வச்சிருந்தானுங்க வந்துருவானுங்களா உள்ளன்ற மாதிரி. ஆஹ் ஒரு சரியான விக்டரி இது. அதுவும் 230 சேஸுங்கிறப்போ ஓகே, ஆர்சிபி ஆஸ் யூஷுவல் வேலைக்கு பார்த்துட்டானுங்க போல. எலிமினேட்டர் போனா வேற நம்ம ஆளுங்க வெளியே வர மாட்டானுங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தப்ப சூப்பரா வின் பண்ணிட்டானுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ரிஷப் பண்ட் இன்னிங்ஸ், அதை பத்தி எல்லாருக்கும் என்ன கருத்து? ஏன்னா சீசனே முடிஞ்சிருச்சு. ரிஷப் பண்ட்லாம் கழுவி ஊத்தி ஓரமா போட்டாச்சு. அவ்வளவுதான், நம்ம பண்ணிட்டு இருந்த பழைய மாதிரி இல்ல, கமெண்டேட்டரிக்கு தான் போகணும்லாம் ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை மீறி ம். ஒரு சரியான இன்னிங்ஸ். இல்ல, ஆனஸ்டா சொல்ல போனா சந்தோஷமா தான் இருந்தது. பண்ணிட்டு நமக்கு எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும். ஒரு சீசன் உம் சுமார் ஆடுறதுன்றது வேற. ஆக மட்டியே ஆடிக்கிட்டு இருந்தான். இப்படி பண்ணிட்டு நம்ம பார்த்ததே இல்ல. ஷாட் வர ஆமா ஆமா. மாட்டேங்குது, கையும் காலும் வேலை செய்யல, என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னடா. கான்பிடென்ட்டே இல்லாம இருந்தான் எல்லாத்துலயும். உம் கான்பிடென்ட் ஆஹ் அந்த ஒரு இன்டென்ட்டே இல்ல. எங்க எல்லாரையும் மேல இறக்கி விட்டுட்டு கீழே 3 டவுன் ம். 4 டவுனுக்கு எல்லாம் போய்கிட்டு இருந்தான். இப்படி ஒரு ரிஷப் உம் பண்ண பார்த்ததே இல்லையா நம்மன்ற மூட்ல இருக்கும்போது அந்த வகையில குஷியா தான் இருந்தது. ஆனா அவன் காட்டின மேட்ச் தான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. கரெக்டா ஆர்சிபிட்ட வந்து அடிக்கிறான். அதேதான் பண்ணிட்டு நல்ல செலிப்ரேஷன் வரும், பங்கமான ஒரு செலிப்ரேஷனு. அத அவ்வளவுதான். அப்பெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது சரி முடிஞ்சிருச்சு போல, கதையை முடிச்சிருக்கு தான் பிளான் பண்ணிருக்கான் ரொம்ப நாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கேப்டன்சில கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாப்புல, நம்ம ஆளுங்க நல்லா யூஸ் பண்ணிட்டானுங்க. கேப்டன்சின்னு இல்ல, இவங்களுக்கு தெரியும் பவுலிங்ல அசல்வுட் இல்ல, கொஞ்சம் சுமார் பவுலிங் தான்ட்டு. டாஸ்ல இருந்தே ஃபுல் சொதப்பல் தான். வின் பண்ணி அப்படியே சேசிங் கொடுக்கறது. இப்ப பவுலிங் ம். நல்லா போடுற, நீ நல்லா போடுறியா, நீ உனக்கு ஓவர் கட்டு. நீ ஃபர்ஸ்ட்ல ஸ்விங்ல போடுற பவுலரா, நீ மிடில்ல போடு. நீ மிடில் போடுறவனா, நீ ஸ்விங்ல போடுன்னு என்னத்தலாமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்மளுக்கே ஒரு கட்டத்துல டே ஜித்தேஷ் சர்மா இவ்வளவு அடிக்க விட்டுட்ட, ஒழுங்கா நீ தான் வந்து அடிக்கணும்ன்ற மோட்ல இருந்தோம். கரெக்டா அதே மாதிரி வந்து அடிச்சு கொடுத்துட்டான். அதான் பதிலுக்கு அவனுங்களும் கடைசி ஃபீல்டிங் மிஸ்டேக் அதுன்னு பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது ம். ஜித்தேஷ் சர்மாக்கே ஒரு செம்ம ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு. எடுத்திருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும் போல. அதை மிஸ் அது பண்ணோன்னு நோ பால். கரெக்டா யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நோ பால். திக்விஷ் இது பண்ணான்ல, அந்த நோ பால் ஆமா ஒண்ணு. ஆமா ஆமா. கேட்ச் ஒரு நோ பால், அதுதான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலா அது விக்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பா சூட்ட பார்த்திருப்பானுங்க. அந்த சைடு உம் அகர்வால் மட்டும் தான் நின்றுப்பான். மயங்க் அகர்வால் மட்டும் தான் இந்த சைடு மாட்டிருப்பானுங்க. அது நோ இல்ல பால் தான் பெரிய அப்படியே கேம் திருப்பிருச்சு. இல்ல அவன் மைண்ட் செட் தான் எனக்கு புரியவே இல்ல.
அவன் 2 ம். ஸ்டெப் தான் போடுறானே. அவனுக்கு விக்கெட்டு மேட்ச் அதெல்லாம் எதுவுமே இல்ல. கையெழுத்து போடணும். எங்க போட போறான் கையெழுத்தா தான் தேடிக்கிட்டு இருக்கான். கையில போடுவோமா, பேப்பர் எடுப்போமா, தலையில போடுவோமான்னு சுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரீ ஹிட் அவன் உடனே அடுத்த பாலே அடிச்சா பாரு தூக்கி சாவடான்ட்டு. ஆனா இந்த இந்த சீசன்லயே அவன் அந்த டீம்ல ஒரு ஓரளவுக்கு போட்ட ஒரே பவுலர் அவன் மட்டும்தான். அது இல்லாம ஆமா அவனுங்க வந்து ஆமா. வெறும் பேட்டிங்க வச்சே ஓட்டிருக்கானுங்க இத்தனை நாள். நல்ல மிச்சல் மார்ஷ், மார்க்ரம் நல்ல ஃபார்ம்ல இருக்கவும் இவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டானுங்க. பூரன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அடிச்சாரு, செகண்ட் ஹாஃப் பூரன். அடிக்கல. ம். அதனால வெறும் பேட்டிங் நம்பி இருந்தவனுங்களுக்கு அவ்வளவுதான், இந்த பவுலிங் வச்சு இவ்வளவுதான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவனுங்களுக்கு. நம்ம நிறைய வீடியோல பேசிட்டோம், இந்த டீமை வச்சுட்டு அவனுக்கு இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றதே பெருசுதான், அவனுக்கு லிமிட்டை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க ஆமா, இப்ப. அதிகமாவே பண்ணிட்டானுங்க. அதாவது 9-10 வர வேண்டிய டீம் கொஞ்சம் மேல இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் அவனுங்க, அவ்வளவுதான். அவனுக்கு பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஆர்சிபி இதுவரை 200 மேல சேசிங்க ஒரு வாட்டி தான் பண்ணிருக்கு. நம்மளோட கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி நம்மளோட இதெல்லாம் உடைச்சு விட்டானுங்க. 230 சேசிங்க வந்துட்டு ஒரு ஓவர் மிச்சம் வச்சு அடிக்கிறானுங்க. சூப்பர்ரா, தேங்க்ஸ்ரா ஆர்சிபியை ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கிட்ட ஆயிடுச்சு. அதுவும் இதுல மெயின் என்ன தெரியுமா, கோலி கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேம் வந்திருக்கு. ஆமா. மோஸ்டா ஆமா கோலி ஆமா ஆமா. சேசிங்ல தலைவன் அவுட் ஆன உடனே விட்டுருவானுங்க, கிவ் அப் பண்ணிடுவானுங்க அப்பவே, அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு அப்படின்ட்டு. கடைசியில கோலி இல்லாம எடுத்துட்டு வந்து சேஸ் பண்ண செம பூஸ்டா இருக்கும் பிளே ஆஃப் குள்ள போறப்போ. தலைவனை வந்துட்டு இந்த கம்மி டார்கெட் இருக்கும்போது சேஸ் பண்றப்போ ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான். அப்போ ம். ஹை ஹை சேசிங் இருந்தா எப்படி ஆடுவீங்கன்ட்டு ஏகப்பட்ட கேள்வி வேற. அதையும் வரிசையா ஒரு 3-4 மேட்ச தலைவன் காட்டிட்டான். ஹை சேசிங்னா இந்த அப்ரோச்சரா ம். பாத்துக்க, லோ ஸ்கோரிங்னா இந்த அப்ரோச் பாத்துக்க, நீங்க எல்லாம் 180 ஸ்ட்ரைக் அவ்வளவுதான். ரேட்ல ஆடிட்டு இருந்தான். இல்ல, மேட்சுக்கு ஏத்த மாதிரி ஆடுறதுதானே மேட்ரு. எல்லா ஆமா. மேட்சும் ஒரே அவ்வளவுதான். மாதிரி ஆடுறவங்க சில பேர் இருப்பாங்க. விராட் கோலிலாம் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு தெரியும் எந்த மேட்சுக்கு எந்த ரேட்ல போகணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் ஆடிட்டு இருக்காரு காலங்காலமா. அது போக தான் இப்போ எனக்கு முக்கியமான பாயிண்ட் இவன் சொன்னது, இப்போ விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சீசன்ல நான் ஒரு ஸ்பெஷலாவே ம். பாக்குறேன் ஆர்சிபி கிட்ட. எப்பயும் ம், அந்த மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் இதுலதான் கொஞ்சம் ஒரு வீக்னஸ் இருக்கும். வந்தா பொத்து பொத்துன்னு விழுவானுங்க அப்படின்றது. இந்த சீசன்ல ம். அதை கொஞ்சம் உடைச்சிருந்து எரிஞ்சிருக்கானுங்க. நல்லாவே மாத்தினானுங்க. அதுவும் ஒரே ஓவர்ல வந்துட்டு சிஎஸ்கே கூட மேட்ச மாத்தினா செப்பர்டு. டிம் டேவிட் வந்துட்டு எங்கேயோ இருந்த படுத்து கிடந்த டீமை ஒரு ம். டீசென்ட் சேசபிள் டார்கெட் கொண்டு போனான். கொஞ்சம் லோவரும் மிடிலும் கொஞ்சம் நல்லாவே பண்ணானுங்க இந்த சீசன். ஆமா, குருணால் பாண்டியா, அப்புறம் ஜிதேஷ் சர்மா, ஆஹ் எல்லாருமே ஒரு கீ இன்னிங்ஸ் ஆடி இருக்கானுங்க. அங்கங்க நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கானுங்க. உங்க கூட சேர்ந்து நானும் பில்டப் பண்ணிருக்கேன், கப்ப அடிச்சிருக்கா, திரும்ப வந்துட்டீங்களா, சிறப்பாக அடிப்பேன். எங்க அங்கதான் இன்னொருத்த வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கானே, எந்த டீம் எடுத்தாலும் நான் பிளே ஆஃப் கூட்டு வருவேன்னு ஸ்ரேயா சைன்னு ஒருத்த வந்துகிட்டு இருக்கானே. 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ கேப்டன் பண்ணி பிளே ஆஃப் கொண்டு வந்தது ஸ்ரேயா சையர் மட்டும்தான். நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அதுவும் பஞ்சாப்லாம் ஒரு 10 இயர்ஸ் மேல ஆச்சு அவங்க பிளே ஆஃப் பக்கம் வந்து. அந்த அப்படி ஒரு டீமே திருப்பி ரீஃபார்ம் பண்ணி, அதுவும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிற டீம் வந்து திருப்பி ஒரு கேப்டன் பொறுப்பு எடுத்து, இப்பதான் ஒரு டீம் வந்து கேப்டன்சில இருந்து வெளியே வந்திருக்காப்ல. திருப்பி அதே ஜோஸோட அப்படியே திருப்பி பிளே ஆஃப் கூட்டு வரதான் வேற லெவல். கரெக்ட், நீ சொன்ன பாயிண்ட். அது சாதாரண மேட்டர் இல்ல. 3 டிஃபரெண்ட் பிரான்ச்சைஸை கொண்டு வரான். ரெண்டாவது, நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி பஞ்சாபை டோட்டலாவே கலைச்சிட்டானுங்க. கேப்டன்ல இருந்து ஆரம்பிச்சு ம். எல்லாத்தையும் கலைச்சு வரப்போ அந்த டீமுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி எப்படி இருக்கும்னு தெரியாது. எல்லாமே புதுசு, ரிக்கி பாயிண்டிங் புதுசு, எல்லாமே புதுசு. அப்போ ம். அவனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஜெல் ஆகி இவ்வளவு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறதுக்கு சரியான கேப்டனா இருந்தா மட்டும்தான் முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் முரட்டு வேலை பார்த்திருக்கான் போல ஆஃப் த ஃபீல்ட்ல உட்காந்து. சொல்ல போனா எல்லாருமே முரட்டு அடி. ஸ்டார்டிங்ல கடப்பாற மாதிரி அடிக்கிறானுங்க. பிரப்சிம்ரன் சிங் ஆகட்டும், பிரியான்சாரியா, ஸ்ரேயஸ் ஐயரே 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். இங்கிலீஷ் ஃபார்ம்ல வந்து ஆமா. போன மேட்ச் மும்பையை போட்டு அடிச்சான். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறான். டாப்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கானுங்க. சரியான கடப்பார லைனப். அதான் இப்போ நீ சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தோன்னா நேஹல் வதேரா, சஷாந்த் சிங், பினிஷர்ஸுமே அவங்க ரோல ப்ளே பண்ணியிருக்கானுங்க, எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் கொடுக்காம. ஒரு மேட்ச் ம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பேட்டிங் லைனப்ல பண்றானுங்கன்னா, அடுத்து பவுலிங் வச்சும் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்றானுங்க. நம்ம ஹர்ஷ்தீப் சிங், சகல வச்சு ஒரு மேட்ச் வின் பண்ணானுங்க. ஸோ ஃபுல்லாவே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி செட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து மேட்சுக்கு முன்னாடியே அவனுக்கு டீம் ஸ்கவுட்டிங்ல இருந்து கொலாப்ஸ் பண்ணி மொத்தமா கொண்டு வந்தானுங்கல்ல, அதுல கேப்டன் வந்து கரெக்டான இடத்துல ஃபிட் ஆனனால ரிசல்ட் பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா. அதுவும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அதிகமா பெர்ஃபார்ம் பண்றது பார்த்தா நம்ம பஞ்சாப்ல தான். ஏன்னா பேட்டிங்கா இருக்கட்டும், ம். பவுலிங்கா இருக்கட்டும், ரெண்டுலயுமே இந்தியன் பிளேயர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஏன்னா கோரே அப்படி சேஞ்ச் ஆனதுனால ஃபாரின் பேட்டர்ஸ் அவங்க டிபெண்ட் பண்ணலங்கிறது. இப்போ லாஸ்ட் இன்னிங் இப்போ இங்கிலீஷ் 50 போட்டாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பேட்டர் 50 போட்டது.
சோ அவனுங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணல. சொல்ல போனா இந்தியன் பேட்டருமே வேற வேற மேட்ச் ம். வேற வேற ஆட்கள் அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. அதான் இப்போ நம்ம ரெண்டு டீமை பத்தி பேசிட்டோம். இப்போ குவாலிஃபயர் 1ல வந்து நெக் டு நெக் இருக்க போகுது. பஞ்சாப் ஆர்சிபி ரெண்டு ம். பேருமே வந்து ஒரு பீஸ்ட் மோட் அன்லீஸ் பண்ணியிருக்கானுங்க. அது இல்லாம குவாலிஃபயர் 1 வந்து பஞ்சாபுக்கு ஹோம் கிரவுண்ட் வேற. அது இன்னுமே சப்போர்ட்டிவா இருக்கும்னு தான் தோணுது. அதான் அது பஞ்சாபுக்கு மட்டும் இல்ல, ஆர்சிபிக்குமே சப்போர்ட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கானுங்க, ஃபர்ஸ்ட் டீம் டு வின் 7 அவே கேம்ஸ் இந்த ஐபிஎல் சீசன்ல. ஆமா யாருமே இதுவரை பண்ணது இல்ல. மொரட் ரெக்கார்டு ஒண்ணு செட் பண்ணி ஆமா. விட்டுருக்கானுங்க. சண்டிகர் எங்களுக்கு அவே கேம் தான், அதனால ம். எங்களுக்குமே கொஞ்சம் அட்வான்டேஜா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், சரியான மேட்சா இருக்கும். ஆமா பிளே ஆஃப்ஸ் உள்ள வந்துட்டாலே அன்எக்ஸ்பெக்டட் தான். இனிமேல் எவன் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவான் எதுவுமே தெரியாது. எல்லா சீசன் ஃபுல்லா அடிக்காதவனா திடீர்னு அந்த ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணி ஹீரோ ஆயிடுவான். சோ அந்த மாதிரி பயங்கரமான மேட்சா இருக்கும். செம மேட்சா இருக்கும், எல்லாம் ஓகே தான். எனக்கு இன்னொரு கொஸ்டின், இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவானுங்களே இந்த பிளே ஆஃப்ஸ்க்கு, அதுல நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கும் கம்பேர்ட் டு லீக். அது எந்த டீமுக்கு ஆமாமா லாஸா இருக்கும், என்ன மாதிரி டீம் அஃபெக்ட் பண்ணும், என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன? அதான் இப்ப ஆர்சிபி சைடு பார்த்தா இப்ப ஹெசல்வுட் இருக்கிறது தான் ஒரு பெரிய பிளஸ். அவருக்கு கிளம்பிடுவாருன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு பிளே ஆஃப்க்கு அப்புறம். பட் இப்ப அவர் வந்துட்டாரு, பிளே ஆஃபும் ஆடுறதா தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய போனஸ். ஏன்னா அவரு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காருன்னு தெரியும். நிறைய மேட்சஸ்ல சிங்கிள் ஹேண்டடா ஒரு ஓவர் 2 ஓவர்ல திருப்பிடுவாரு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். இப்ப பேட்டிங்ல என்ன மிஸ் ஆகும்னா ஃப்ரீ சால்ட் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்க மாட்டாரு. ஸோ இப்ப அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப டீம் சைஃபர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே பெருசா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ம். ஸோ அது ஒரு கண்டிப்பா ஒரு ஓட்டையா தான் இருக்கும் பேட்டிங்ல. பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு வச்சு மேட்ச் பண்றாங்க என்னன்ட்டு. அதே சுச்சுவேஷன் தான் பஞ்சாப் சைட்லயும். பஞ்சாப் சைடுல வந்து பவுலிங் சைடு. ஸோ மார்க்கோ யான்சன் வச்சு நல்லா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ மார்க்கோ யான்சன் போனதுக்கு அப்புறம் எப்படி அதை இடத்த ஃபில் பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஜேமிசன் வந்திருக்காரு, ஆனா எந்த அளவுக்கு அவனோட ஷூவை ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ரெண்டு டீமுமே ம். அதுலயும் ஹெட் டு ஹெட்டா தான் இருக்கு. சரி, பாப்போம். செம மேட்ச் காத்திருக்கு நமக்கு, என்னன்னு பார்க்கலாம். ம். அடுத்து நம்ம எலிமினேட்டர் ஆட போற மத்த 2 டீம்ஸ் பத்தி பார்ப்போம். முக்கியமா நம்ம கடப்பாறை இந்தியன்ஸ். அவனுங்க வந்து டாப் 2 வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் மொத்த டீம் வேண்டிட்டு இருந்திருக்கோம். அவனுங்க வந்துட்டானுங்கன்னா மொத்தமா தட்டிட்டு போயிடுவானுங்க டிராஃபிய. புதுசா யாரையும் அடிக்க விட மாட்டானுங்கன்ட்டு. நல்ல வேளை எப்படியோ எலிமினேட்டருக்கு தள்ளினதே ஒரு பெரிய விஷயம். ஆனா இது வரைக்கும் எலிமினேட்டர்ல வந்து டிராஃபி வின் பண்ணது எஸ்ஆர்ஹெச் மட்டும்தான். மும்பை இது வரைக்கும் பண்ணது இல்ல. ம். அந்த ரெக்கார்டை பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்றாங்களா இந்த வருஷம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சும்மா இல்ல ஓவர் இது ஓவர் பில்டப்பா இருக்கு போட்டு, வந்து குஜராத் தமிழன்ஸ் முடிச்சு விட போறானுங்க பாரு. குஜராத் மேல முன்னாடி ஒரு உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஒவ்வொரு இருந்துச்சு. இப்ப ம். ரீசெண்டா அவனுக்கு பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மும்பைட்ட திருப்பி அடி வாங்கினவனுக்கு தான் பயமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கவலை, எனக்கு ஒரு கவலை. இப்போ 5-5 ஹெட் டு ஹெட்ல இருக்கா. வின் பண்ணிட்டா திரும்ப நாங்களே புதைஞ்சு உள்ள கிடக்கும். திரும்ப தூக்கி போட்டு அடிப்பானுங்க. டேய் நீங்க வின் பண்ணா நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, நான் லீட் ஹவுஸ்டோட சொல்லி திரும்ப அடிப்பானுங்க. ஏன்னா நீ நான் இப்போ அந்த பிரஷர்ல இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சீசன் பவுஞ்சதை பத்தி பேசிக்கிறா. 17 வருஷமா பவுஞ்சு கிடக்குற எங்க நிலைமை யோசிச்சே நீ. சும்மா ஏய், இந்த 6, அப்படி 5 இருந்தா கவுண்ட் இதுலயே அடிச்சுக்கிட்டு இருங்க கடைசி வரைக்கும். புதுசா எவனையும் அடிக்க விடாதீங்க. கட் பண்ணி எங்களுக்கு இன்னொரு எங்க 5 கவலை. கட் பண்ணி இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு பாரு, நாங்களும் கப்பு போட்டிக்கு வருவோம். சரி இதை மட்டும் கட் பண்ணிடுவோம் நம்ம. ஒண்ணு வேண்டுவோம், பறக்க தெரியதா காரு ஒண்ணு வேண்டுவோம், குறையாத பணம் வேண்டுவோம். மகமாயி சரி நம்ம அதான் மும்பை இந்தியன்ஸ். அவனுங்க வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தானுங்க, அதுக்கப்புறம் பும்ரா ரிட்டர்னுக்கு அப்புறம் எப்படி திருப்பி அந்த பழைய மாதிரி மாறிட்டானுங்க, அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு 1-2 மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்கானுங்க இப்ப ரீசெண்ட் இதுல. அதுவும் இப்போ ம். லாஸ்ட் மேட்ச் தோத்ததுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பெரிய டிஃபீட் மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜிடி கூட தோத்ததும் ஒரு 1 ஓவர், அதுவும் அந்த மழையினால நிப்பாட்டி லாஸ்ட் பால் வரைக்கும் போய் தான் தோத்தானுங்க. மற்றபடி அந்த பும்ரா அடிஷன் வந்து ம். கண்டிப்பா செம்ம பூஸ்ட்ல இருக்கானுங்க. இன்னுமே வந்து இப்போ அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் 1-2 பேரு அவங்க போயிருவாங்க அந்த மாதிரி இருந்தா கூட அந்த இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவனுங்க எலிமினேட்டர் ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்தியன் பிளேயர் ஸ்ட்ரென்த் ரோஹித் சர்மா சொல்றியா? ஏன் ரோஹித் சும்மா சர்மா போற மட்டும் எதுக்கு போக்கு எடுக்கிறீங்க? அடி அடிச்சே ஆகணும். கிட்டு மாமாவை தொடாம எதுவும் பேசக்கூடாது. தலைவன் அடிச்சாதான் அங்க ரன்னு டாப் ஆர்டர், இல்லைன்னா பழையபடி அப்படியே அந்த பழைய மும்பை வாசனை லைட்டா அடிச்சுது ரோஹித் சர்மா அடிக்காத மேட்ச்லாம். ரோஹித் சர்மா அடிச்சாருன்னா ஸ்கை ஆல்ரெடி சூரா ஃபார்ம்ல இருக்காரு, அப்படியே மேட்சை கொண்டு போயிருவாரு செமையா.
பினிஷிங்கு ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. ம். ஆமா. ரோஹித் சர்மா அடிப்பாரா மாட்டாரான்றது மட்டும் தான் கேள்வியே. அது போக அதான் இங்க திலக் வர்மாவும் இப்ப ரீசெண்டா பெர்ஃபார்மே பண்ணல. அந்த ம். ஸ்டார்டிங்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஸ்ட்ரைக் ரேட்ல அதுலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷர் பண்ணாங்க என்னன்னு தெரியல. இப்ப ரன்னே அடிக்கிறது இல்ல அவரு. சோ அவரோட ரன்னும் முக்கியம் இந்த மாதிரி பிளே ஆஃப் மாதிரி சுச்சுவேஷன்ல. அதான் அப்படியே இங்க குஜராத் சைடு பார்த்தோம்னா ஓப்பனிங் 2 பேர் போட்டு பொழக்கிறது தான். அதுக்கப்புறமா கீழே இறங்க இறங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் எவனும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டில் அவங்க வந்து டாப் ஆர்டர் டிபெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி தான் தெரியுது குஜராத்லாம். அத கண்டிப்பா. டாப் ஆர்டர்ல 2 பேருமே 90% ஆஃப் மேட்ச் அடிச்சு ம். முடிச்சிடறானுங்க. வெட்டான்னா பட்லர் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பட்லர் இப்ப கிளம்பிடுவாரு. அதுக்கு கீழே வந்தேன்னா ரூதர்ஃபோர்டு, தெவாட்டியா, அப்புறம் ஷாருக் கான்லாம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ம். அவங்களுக்குமே செம டெஸ்டிங் தான் மிடில் ஆர்டர்ல தான் இங்க போட்டு செய்யறதுக்கு பும்ரா இவனுங்க எல்லாருமே இங்க ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஸோ அது ஒரு மாதிரி டஃபா தான் போகும். அதான் மெயினா இப்ப என்னன்னா டாப் ஆர்டர்ல வந்து சுப்மன் கில், சாய் சுதர்சன் இவங்க பார்ட்னர்ஷிப்பே வந்து 15 ஓவர்ஸ் வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி போயிருக்கு. இப்ப இங்க வந்து பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் அண்ட் ஒரு ஓவர் பும்ராவும் போடுவாங்க. சோ இதுல வந்து ஒரு விக்கெட் போயிருச்சுனாலே அவங்களுக்கு முடிஞ்சு. பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஏன்னா பட்லரும் இல்ல இப்ப. சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவானுங்க? ஏன்னா மிடில் ஆர்டர் இப்ப ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து ஆடி இருக்கானுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உள்ளே தான் உட்காந்துருக்கானுங்க. ஏதோ 1-2 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சு. ம். ஷாருக் கான் ஒரு மேட்ச் அடிச்சிருக்கான், வாஷிங்டன் சுந்தர் ஒரு மேட்ச், இந்த மாதிரி அங்கங்க வந்து ஆடிட்டு போயிருக்காங்க. தவிர இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் மாதிரி ஒரு பெரிய மேட்ச் வந்து மும்பை பவுலிங் கிட்ட மாட்டினா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் குஜராத்துக்கு. அதான் நாக் அவுட் மேட்சஸ்னு வந்துட்டாலே மும்பை வந்து அவனுங்களோட இன்டென்ட்டே வேற மாதிரி இருக்கும். அது இவனுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இவனுங்களுக்குள்ள அதிகம் நாக் அவுட் மேட்சஸ் ஆடினது. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுவானுங்கன்னே தெரியல குஜராத். அங்க ரொம்ப நாளா பதுங்கி இருக்கிற வெப்பன் ஒண்ணுதான், ரஷீத் கான் தான். இருக்கிற இடம் தெரியாம இருக்கான். அவன் மட்டும் பழைய ஃபார்முக்கு வந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டான்னா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு மும்பைய முடிச்சு விட. கண்டிப்பா இங்க வந்து இப்ப லாஸ்ட் மேட்ச் எனக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ்ல கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ கரெக்டா ஸ்பின் ஒழுங்கா ரொட்டேட் பண்ணல. கேப்டன்சியுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தோட பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்ப எலிமினேட்டர்ல அவரு அதெல்லாம் மீறி அவருக்கு இப்பதான் மெயின் வெப்பன் பும்ரா இருக்காரு. கரெக்டான டைம்ல கொடுத்து அந்த விக்கெட் எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டாலே போதும். அவரு வந்து இன்டர்நேஷனல்லே அவர் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ மும்பைலாம் ஈஸியா பும்ரா வச்சே கப் அடிச்சிடலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றதான் பார்க்கணும். கொஞ்சம் அந்த பாண்டியா லீலைகளை சுருட்டி வச்சாலே மத்தது நல்லா பண்ணுவான். புஷ்அப்ஸ் எடுக்கிறது, அங்க அதை பண்றதுன்னு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபீல்டுக்குள்ள. அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மேட்சை கவனிச்சாலே ஏதாவது பண்ணி விட்டுருவான். டேய் என்னடா பண்ண போற? ஐயோ அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அங்கேயுமே மோஸ்ட் டாட் பால் சேர் சிராஜ் வச்சிருக்காரு. அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தே நான் ஷாக் ஆயிட்டேன். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே டாப். பிரசித் கிருஷ்ணா. சோ அவங்களுமே கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்கானுங்க பேஸ் அட்டாக்கு. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா போயிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரும் திரும்ப ஃபார்முக்கு வந்து ரஷீத் கானும் ஆட் ஆயிட்டாருன்னா இங்க கொஞ்சம் சங்கடம் தான் ரன் ஸ்கோர் பண்றது. ஜிடி மும்பை ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா எலிமினேட்டர்ல எவன் ஜெயிச்சா பரவாயில்லன்றத டிசைட் பண்ண முடியல. மும்பை ஜெயிச்சுட்டா அவனுங்க ஆல்ரெடி பல தடவை பிளே ஆஃப் பார்த்தவனுங்க ஈஸியா அப்படியே வந்து கப் அடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஜிடி ஜெயிச்சிட்டா பரவாயில்லன்னு யோசிச்சா அடுத்து அகமதாபாத்ல மேட்ச் இருக்கு. அங்க வந்து கில்லு அவனோட ருத்ரதாண்டத்தை ஆடிட்டான்னா அவனுங்களும் ஈஸியா வின் பண்ணிடுவானுங்க. சோ இதுல எவன் ஜெயிச்சா பரவாயில்லன்னு சொல்ல முடியல. எவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம இப்படிதான் வந்துட்டு பல வருஷமா பேசி பேசி கணக்கு போட்டு இப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எவன் என்னமோ பண்ணிட்டு போறான், பிரச்சனையே இல்ல. நம்ம பஞ்சாப் கூட ஜெயிச்சோமா, ஃபைனல் போனோமா, நல்லா ஆடினோமா, நம்ம பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வேற எதுவும் இப்போதைக்கு நான் பேசவே விரும்பல. சரி நம்ம ஆர்சிபி ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியோ ஜெயிச்சு வரது இருக்கட்டும் ஒரு பக்கம். இவன் சொன்ன எல்லா டீமும் வெளியே போயிருச்சு. இவன் இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான் பிளே ஆஃப்ல? அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. அவன் இல்லரு 4 டீம் சொன்னான், 3 வெளியே போயிருச்சு. பஞ்சாபே பிரீத்தி சிந்தாக்காக சொன்னான். மத்தபடி பாச கீச எதுவும் கிடையாது. அப்ப அதான் சொல்லுவான். நான் ஆர்சிபிய சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால நான் ஆல்ரெடி வெளியே போயிட்டு இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்ல பஞ்சாபியே அப்படியே நினைக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல நீங்க ஜிங்ஸ் பண்ணிட்டேன். பங்காளின்னு சுத்திட்டு இருப்பீங்களா? மும்பையை சூஸ் பண்றது ஒரு வாட்டி வேணாம். இப்பதானே புலம்பி முடிச்சேன் 6வது அடிச்சுட்டா சீனா போடுவானுங்கன்ட்டு. அதுக்கப்புறமா ஆர்சிபி சொன்னா ஜிங்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டு அடிப்பேன் திருப்ப சம்பந்தமே இல்லாம. சாலாவா போய்க்கிறேன்.